2 நாளாக சொத்தப்பல் வலிச்சிட்டே இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் கண்டுக்காமல் மாத்திரை வாங்கி போட்டீங்க, கிராம்பை வச்சிங்க அப்படின்னு வலியை மட்டும் குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா திடீர்னாப்புல உங்களுக்கு அந்த சைடு மூஞ்சி வீங்க ஆரம்பிச்சிருங்க. இப்படி வீங்கினோடனே நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மூஞ்சி வீக்கம் எதற்காக வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, என்ன பண்ணணும், உண்மையில் அந்த சொத்தப்பல்லால் தான் வீங்கியிருக்காங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு ஏன் அந்த மூஞ்சி வீங்குது அப்படிங்கிற ஐடியாவும் கிடச்சிரும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி வீங்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்கிறது 3 விஷயம் தாங்க. இந்த வீக்கம் இந்த சொத்தப்பல்லால் தான் வந்திருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த விஷயம், இந்த வீக்கம் ஏன் வந்துச்சு, இவ்வளோ நாள் சொத்தப்பல் வலிச்சிட்டு தான் இருந்துச்சு, நான் ஏதாவது பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா கீழே வீங்க ஆரம்பிச்சிருக்கு, எதற்காக வீங்க ஆரம்பிச்சிருங்கிறத தெரிஞ்சிக்கிறதும் ரொம்ப முக்கியம். 3ஆவதாக இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வீக்கம் வந்துட்டு அதுக்கு நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ண தான் செய்யணும். அது எப்படி சரி பண்ணலாம், நம்ம டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணுமா அல்லது வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுமாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 பாயிண்ட்டை பற்றி தான் நான் வீடியோவில் பேச போகிறேன். சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு இந்த மூஞ்சி வீங்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மூஞ்சி வீங்க ஆரம்பிச்சிட்டு, ஒரு பல் வலிச்சிட்டே இருந்து மூஞ்சி வீங்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அந்த வந்த வீக்கம் அந்த சொத்தப்பல்லால் தான், அந்த வலிக்கிற சொத்தப்பல்லால் தான் வீங்கியிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய சமயங்களில் வேறு காரணத்தினாலையும் வீங்கும். அது ரேர் தான், ஆனால் வீங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்திருக்கிற வீக்கம் இந்த சொத்தப்பல் வலிச்சிட்டு இருக்க சொத்தப்பல்லாக தான் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாங்க. உங்களுக்கு வீங்கியிருக்கு பார்த்தீங்களா, வீங்கியிருக்கிற சைடில் எந்த பல்லு உங்களுக்கு வலிச்சிட்டு இருந்துச்சோ அந்த பல்லை தட்டி பார்க்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு ஸ்பூனோ அல்லது ஏதாவது ஒரு கம்பி மாதிரி பொருளை வச்சு, நாங்களாம் ஒரு ப்ரோப் மாதிரி ஒன்று வச்சு தட்டுவோம். அதாவது ஒரு சின்ன கம்பி மாதிரி பொருளை வச்சு தட்டுவோம். அதே மாதிரி உங்களுக்கு வலிக்கிற சொத்தப்பல்லை நீங்கள் தட்டி பார்க்கணும். அப்படி தட்ட பகுதியில் ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பல்லால் தான் வலிச்சிருக்கு. அப்படியே விட்டுறக்கூடாது, அந்த பல் வலிக்குது அதனால தான் நம்மளுக்கு வீங்கியிருக்குன்னு நினச்சிடக்கூடாது. பக்கத்து பல்லையும் தட்டி பார்க்கணும். சரிங்களா? நம்ம அந்த பல்லை தட்டிட்டு அது வலிக்குது அப்போ இந்த வீக்கம் அதனால தான் வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பக்கத்து பல்லையும் தட்டி பார்க்கணும். பக்கத்து பக்கத்தில் தட்டி பார்க்க சொல்லியும் உங்களுக்கு அதே அளவு தான் வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கம் சொத்தப்பல்லால் வரல, வேறு ஏதாவது காரணத்தினால வந்திருக்கு. அதே இது உங்களுக்கு அந்த தட்டுற சொத்தப்பல் மட்டும்தான் வலிக்குது, பக்கத்து பல்லாம் தட்டி பார்த்தா வலிக்கலை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த வீக்கம் அதனால தான் வந்திருக்குன்னா இந்த வலிக்கிற சொத்தப்பல்லால் தான் வந்திருக்குதுங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு சொத்தப்பல் இவ்வளோ நாள் அதில் தான் இருந்துச்சு, அது ஒன்றுமே பண்ணலை, வலிச்சா மாத்திரை போடும் வலி குறைஞ்சிடும், ஆனால் திடீர்னாப்பில் இப்போ ஏன் வீங்க ஆரம்பிச்சிட்டுங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அந்த வீக்கம் எதுக்காக வந்திருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக நம்ம பல்லு ஒரு கூடு மாதிரி அமைப்பு தாங்க. அதாவது மேலே 2 அடுக்குகள் ஒரு மூடி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கூடு இருக்கும், அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளே பல்ப் அப்படிங்கிற ஒரு சின்ன தசை பகுதி இருக்குங்க. பல்லில் முக்கியமான பாகமே இந்த தசை பகுதி தான், அதை பல்ப்புன்னு சொல்லுவோம். அதாவது சொத்தை கிருமினால் தான் வருது. இந்த சொத்தில் இருக்கிற கிருமி மொதல் அடுக்குலையோ 2வது அடுக்குலையோ இருந்தால் அது ஒரு பிரச்சனையுமே பண்ணாது. ஆனால் எப்போ அந்த சொத்தில் இருக்கிற கிருமி அந்த கூட்டுக்குள்ளே, அதாவது உள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த எம்டி ஸ்பேஸுக்குள்ளே போதோ அப்போது அந்த சதையை போய் தாக்க ஆரம்பிக்குங்க. அந்த உள்ள தசை பகுதி பல்ப்புன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போய் தாக்க ஆரம்பிக்கும். இப்படி தசையை போய் தாக்க சொல்ல அந்த தசைக்கு உங்களுக்கு ரத்த ஓட்டம், நரம்பு எல்லாமே உண்டு. இந்த ரத்த ஓட்டம் நரம்பு இருக்கனால கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த தசையில் ஆக்டிவேட் ஆயிருங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணுங்க. இந்த வெள்ளை அணுக்களை எதுக்கு உற்பத்தி பண்ணுங்கன்னா அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு. இப்போ இந்த கிருமிகளுக்கும் இந்த வெள்ளை அணுக்களுக்கும் போராட்டம் நடக்குங்க. அந்த போரை தான் நாங்கள் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன்னா ஒன்றும் கிடையாது, அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு இந்த வெள்ளை அணுக்கள் செய்கிற போராட்டம் தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த பல்லு வலிக்க ஆரம்பிக்குங்க. அந்த தசை தான் வலிக்கும், அந்த தசை வலிக்கிறனால உங்களுக்கு அந்த பல்லே வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த வலி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது மாத்திரை வாங்கி ஏதாவது சாப்பிடுவீங்க. சாப்பிட சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிருமிகளும் செத்துரும், அந்த வலியும் கொஞ்சம் குறையும். ஆனால் அந்த மேலே இருக்கிற சொத்தை போகலை, அதாவது மொதல் அடுக்கில் இருக்கிற சொத்தை போகலை. அந்த சொத்தையிலேருந்து கண்டினியூஸாக கிருமிகள் உள்ளே இறங்கிட்டே தான் இருக்கும். இப்படி உள்ளே இறங்கிட்டே இருக்க சொல்ல அந்த கிருமிகளோட எண்ணிக்கை
எண்ணிக்கை அதிகமாக சொல்ல தசையில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அது ஈஸியாக வின் பண்ணி இந்த சதையை கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிக்குங்க. இந்த கெடுற ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரை போட்டு வலியை குறைச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு வலி கேட்கும். ஆனால் யாருக்குன்னே உள்ள கிருமி போயிட்டு அந்த ஸ்பீடு வேணால் குறையும். ஆனால் உள்ள அந்த கிருமி அந்த கூட்டுக்குள்ளே போயிட்டுங்க. இந்த சதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட கெட அந்த சதையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வருங்க. நம்ம கையிலலாம் ஏதாவது புண்ணு வந்துன்னா நீர் மாதிரி வடியும் பார்த்துறீங்களா, இதை சீரஸ் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட கெட என்ன ஆகும்னா ஒரு நீர் மாதிரி அதில் வருங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சதை சுத்தமாக கெட்டுப்போம். இப்படி சுத்தமாக கெட்டு போனோடனே அந்த சதையிலேருந்து நல்லா நீர் வர ஆரம்பிக்கும். இந்த நீர் வந்து அந்த கூட்டுக்குள்ளே வந்து நல்லா தங்கியிருக்குங்க. இந்த நீர் வந்து இந்த கூடு ஃபுல்லாக நிரம்பின உடனே நமக்கு வந்து குத்தெடுக்கிற மாதிரி வலிக்கும். சரிங்களா, குத்தெடுக்கிற மாதிரினா விடுக் விடுக் அப்படின்னு வலிக்கும். இந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சசை வலிக்கல, அது உள்ளே இருக்கிற நீர் தான் வலிக்குது. சரிங்களா, இந்த டைமில் நீங்கள் மாத்திரையோ மருந்தோ அல்லது கிராம்போ எதையோ வச்சு வலியை குறைக்க ட்ரை பண்ணால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த கிராம்புலாம் உள்ளே வந்து உள்ளே இருக்க சதையை வந்து கொஞ்சம் மறக்க வைக்கும். ஆனால் இப்போ அங்கே என்ன இல்லை, சதையே கிடையாது. அதாவது கெட்டுப்போன சதை தான் இருக்குது. அதில் நீர் தான் வலிக்குது. இந்த நீரெல்லாம் அந்த கிராம்பாலேயோ அதாலேயோ எடுக்க முடியாது. மாத்திரை போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கேட்கும், திருப்பி வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய சமயங்களில் அந்த மேலே அழுக்கு சுத்தமாக உடஞ்சிருங்க. சரிங்களா, அந்த மேலே அடுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எனாமல் டென்டின் 2 அடுக்கு இருக்கும் சொன்னோம்னா, அந்த அடுக்கு வந்து சுத்தமாக உடஞ்சிரும். அந்த நீர் அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடுங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா மேலே அடுக்கில் இருக்குது பார்த்தீங்களா, சொத்தையால் பாதிக்கப்பட்ட அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக உடஞ்சி வரலங்க. ஃபுல்லாக உடஞ்சி வராமல் அரைக்குறையாக இருக்குது. கிருமிகள் மட்டும்தான் அந்த கூட்டுக்குள்ளே போயிருக்கு. அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வைக்கிற நீர் வந்து வெளியே வர முடியாமல் பல்லுக்கு கீழ்ப்பாகத்தில் ஏபெக்கல் ஃபொராமன் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக தான் இந்த சதைக்கெலாம் ரத்த ஓட்டம் வரும். இந்த ஹோல் வழியாக அந்த நீர் கீழே இறங்க ஆரம்பிக்குங்க. அதாவது அந்த ஊன் எலும்புக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஊன் எலும்புக்குள்ளே இறங்கின உடனே உங்களுக்கு அந்த ஊன்லேயே என்ன இருக்கும், நோய் சக்தி இருக்குமோ அந்த நோய் சக்திக்கும் அந்த கீழே இறங்குற நீரில் கண்டிப்பாக கிருமிகள் இருக்கும். கிருமிக்கும் ஒரு சின்ன போராட்டம் நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அந்த பல்லு வலிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, அப்போவும் நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், கரைய ஆரம்பிக்கும். இப்படி கரைய என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பை கரைச்சி அந்த சைடில் இருக்கிற ஊன் வழியாக அது வெளியே வர ட்ரை பண்ணும். ஆனால் உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப திக்காக இருக்குது, அந்த நீரால் அதை கரைக்க முடியல அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக கீழே போய் அந்த கன்னத்தில் இருக்கிற சதைக்கு போக ஆரம்பிச்சிருங்க. இந்த சதைக்கு இடையில வந்து அது போய் தங்க ஆரம்பிக்க சொல்ல அது வந்து உங்களுக்கு ஒரு வீக்கம் மாதிரி வெளியே தெரியுது. இதுதான் நாங்கள் ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பல்ல வந்து நீர் வச்சு அது வந்து கீழே உள்ள சதை வர போயிட்டு அப்படின்னா அதை நாங்கள் ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா அந்த பல்லு வந்து மேலே உடையாத காரணத்தினால கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு அந்த நீர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேலே வந்து ஒரு சின்ன ஹோல் உருவாகிட்டு அப்படின்னா, அதாவது இந்த அடுக்கில் வந்து மேலே உருவாகிட்டு அப்படின்னா அந்த சதையில் வைக்கிற நீர் கீழே இறங்காது, ஈஸியாக மேலே வந்துடும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக அந்த இடத்துல அந்த ஹோலு விழலை. அப்படி ஹோல் விழாத சமயத்தில் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணலாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகிறோம். அதாவது எப்படி இதை மேனேஜ் பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன். இந்த மேலே இருக்கிற ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே ஹோலை வந்து உங்களால் ஆழமாக்க முடியுதான்னு ட்ரை பண்ணும். சரிங்களா, எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேஃப்டி பின்னை, கொஞ்சம் திக்கான சேஃப்டி பின், சின்ன பின்னில் நல்ல பெரிய பின்னை எடுத்து அதை லைட்டாக வெந்நீரில் முக்கி அதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுக்கடுத்து அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லுக்கு மேலே அடுக்கில் இருக்க கருப்பை வந்து நீங்கள் சுரண்டி எடுத்திங்கன்னா சில சமயங்களில் அந்த ஹோல் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த கூடு வர போயிருங்க. அந்த கூடு வர போயிட்டு அப்படின்னா அந்த நீர் வெளியே வரும். உங்களுக்கே தெரியும் ஒரு வலி குறைஞ்சிரும். அதாவது இந்த சைடில் இருக்க கட்டியோட வலி வந்து நல்லா லூஸ் ஆகி குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது குறையல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டென்டிஸ்ட்டை போய் அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் போட்டு விடுங்கன்னு சொன்னாலே அவங்க நீட்டாக போட்டு விட்ருவாங்க. இதை நாங்கள் ஆப்சஸ் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கேட்டுக்கோங்க, ஆப்சஸ் ட்ரைனேஜ். உங்கள் டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் கூட சொன்னால் கூட அவங்க வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சுருப்பாங்க, அதை வச்சு டக்குன்னு ஒரு ஹோலை போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக வலி குறைஞ்சிரும், அந்த நீர் வெளியே வர ஆரம்பிச்சிடும், வீக்கமும் வத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த ஓட்டை போடச்செல்லாம் வலிக்குமோன்ட்டு. ஏன்னா
அந்த பல் வந்து உங்களுக்கு செத்தனால அதில் சுத்தமாக வலிக்காது. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? அந்த ஹோலில் வந்து நம்ம ஓட்டை போட சொல்ல உங்களுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளே உள்ள சதை வந்து ஃபுல்லாக கெட்டு போகலை, அரைகுறையாக தான் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்களே உங்கள் வீட்டில் பின்னூசியை வச்சு நல்லா வெந்நில கொதிக்க போட்டு எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சில சமயங்களில் உங்களால் போட முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணவும் முடியாது. அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக விழுந்துடும். உங்களால் பண்ண முடிஞ்சிட்டு அப்படின்னா ரொம்ப நல்லது, நீங்களே பண்ணிக்கலாம். அப்படி வெளியே நீர் வர ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்கள் வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கல் மாதிரி இருந்திருக்கும் முதல்ல. அப்போ வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி லூஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து 95% ஓட்டை விழுந்துட்டுன்னு அர்த்தம். அப்படி ஓட்டை விழுந்தோடனே நீங்கள் உடனே விட்டுறக்கூடாது. இப்போ என்ன ஆகிட்டு, ஓட்டை விழுந்துட்டு நீர் வர்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கிடச்சிட்டு, அதாவது ஒரு இடம் கிடச்சிட்டு அந்த நீர் வெளியே வரும். ஆனால் உள்ளே தான் என்ன இருக்குன்னா கிருமிகள்லாம் இருக்குது. இந்த கிருமியோட லோடை கம்மி பண்ணதுக்கு இந்த ஓட்டை விழுந்த பிறகு நீங்கள் வெந்நில உப்பு போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே போகிற மாதிரி அந்த வெந்நியை ஒதுக்கி வச்சு நீங்கள் வாயை கொப்பளிச்சிங்க அப்படின்னா அந்த வெந்நில இருக்கிற உப்பு வந்து அழகாக என்ன செய்யணும், அந்த ஹோலுக்குள்ளே போய் அந்த கூட்டுக்குள்ளே போய் அந்த கிருமிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்குங்க. இப்படி அழிக்க சொல்ல உங்களுக்கு நீரும் சீக்கிரமாக வெளியே வரும். அந்த நீர் வைக்கிறதும் உங்களுக்கு நல்லாவே கம்மியாகும். சில சமயங்கள் அந்த கெட்ட சதை கூட வெளியே வர அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி வெளியே வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பல்லு சுத்தமாக வலிக்காது. அந்த பல்லு ஆட்டோமேட்டிக்காக நொறுங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கெட்ட சதை வெளியே வராமல் உள்ளதாக இருக்குது, நீர் மட்டும் கொஞ்சம் வத்துது அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் அந்த பல்லு வீங்க வாய்ப்பு இருக்குது. அது ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படி தான் என்ன தான் பத்திரமா சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு உள்ளே போய் அடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோலுக்குள்ளே எதுவுமே போக விடாமல் பத்திரமா பாதுகாத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீக்கம் திருப்பி வராது. ஆனால் திருப்பி வருது அப்படின்னா நீங்கள் அந்த பல்லுக்கு உங்கள் டென்டிஸ்ட்டை போய் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது பல்லையோ பிடுங்கிக்கிட்டால் நல்லது. அல்லது நான் பத்திரமா பார்த்துக்குவேன், அது உள்ள சாப்பாடு தங்க விடாமல் பார்த்துக்குவேன், உடஞ்சி போகிற வரை வெயிட் பண்ணிக்குவேன் அப்படின்னா பண்ணலாம். ஆனால் திருப்பி ஒரு 2வது டைம் உங்களுக்கு வீக்கம் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்த்துருங்க, அது நல்லது. நீங்கள் எப்படி அதை வீக்கம் வர விடாமல் பத்திரமா பாதுகாக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஓட்டை போட்டுட்டீங்க, நீர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு, ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு தங்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அந்த சாப்பாடு தங்காமல் இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெடிக்கலில் வந்து ஒரு 3 ml சிரிஞ்சை வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக வெந்நில உப்பு போட்டு அதை சிரிஞ்சில் லோட் பண்ணி அந்த நீடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த சிரிஞ்சில் இருக்கிற நீடில் வந்து அந்த லைட்டாக அப்படி கொக்கி மாதிரி வளைச்சிக்கோங்க. அந்த கொக்கி மாதிரி வளைச்சி அந்த நீடில் கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே நம்ம போட்ட ஹோலுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அந்த வெந்நில உப்பு போட்ட தண்ணியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே போய் அந்த சாப்பாடு ஏதாவது தங்கி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. நீங்கள் பின்னூசி வச்சு எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த சாப்பாடு தங்கினது வெளியே வந்துடும், உங்களுக்கு வலியும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு திருப்பி 2வது வீக்கம் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை போய் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த பல்லை நம்ம காப்பாற்ற கூட செய்யலாம். அந்த வீங்கினா கூட நம்ம அந்த நீரை வடியை வச்சுட்டு நீங்கள் அந்த பல்லை காப்பாற்ற கூட செய்யலாம். அதனால் இங்கே ரொம்ப பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு வீக்கம் வந்துட்டு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஓட்டை போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வலி இருக்கான்னு பாருங்கள். முடியலன்னா உங்கள் டென்டிஸ்ட்டை போய் அந்த பல்லுக்கு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கம் வந்துட்டுனா பயப்பட வேண்டாம். நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வலி சுத்தமாக குறைஞ்சிரும். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட். நம்ம சேனலில் சொத்தைப்பல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பல் வேர் சிகிச்சைனா என்னதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதனால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணப்படும். அது வந்து மற்ற மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.